மகப்பேறு இறப்பில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் இடம். ஸோ பார்த்தீங்கன்னா மகப்பேறு உயிரிழப்பு, அதாவது கர்ப்ப காலத்தில் இறக்குறாங்க இல்லையா பெண்கள், ஸோ அதை தான் வந்து மகப்பேறு இறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மகப்பேறு இறப்புல பார்த்தீங்கன்னா அதிகமான மகப்பேறு இறப்போட நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்குன்னா நைஜீரியா இருக்கு. ஸோ நைஜீரியா பார்த்தீங்கன்னா 75,000 மகப்பேறு இறப்புகளோட முதலிடத்துல இருக்கு மகப்பேறு உயிரிழப்புல. 2வது இடத்துல இந்தியா இருக்கு. ஸோ இது தொடர்பான தகவல்களை, இதுக்கான அறிக்கையை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா மகப்பேறு கால இறப்பு மதிப்பீட்டு குழு தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. அதாவது இந்த குழுல பார்த்தீங்கன்னா WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு, அடுத்து யுனிசெஃப், ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் தொகை நிதியம், ஐக்கிய நாடுகளுடைய பொருளாதார சமூக விவகார பிரிவு உள்ளிட்ட அமைப்புகள் உள்ளடக்கிய ஒரு குழு தான் இந்த மகப்பேறு கால இறப்பு மதிப்பீட்டு குழு. ஸோ இந்த குழு தான் இந்த மகப்பேறு இறப்பு தொடர்பான ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கர்ப்பிணிகள், அதாவது கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா உயிரிழக்கக்கூடியது, அல்லது அவங்க கருக்கலைப்பு செஞ்சு ஒரு 42 நாளில், இல்லைன்னா பிரசவம் நடந்து ஒரு 42 நாளில் உயிரிழக்கிறாங்க, எந்த காரணத்தினாலும் உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அதை தான் வந்து மகப்பேறு உயிரிழப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மகப்பேறு உயிரிழப்பு மேக்சிமம் எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் காரணமாக ஏற்படுது. அடுத்து தொற்று நோய்கள் காரணமாக, கடுமையான இரத்தப்போக்கு, அதாவது பிரசவம் நடந்ததுக்கு அப்புறமாக கடுமையான இரத்தப்போக்கு, பிரசவ சிக்கல்கள், பாதுகாப்பற்ற கருக்கலைப்பு, இது போன்ற காரணங்களால தான் மகப்பேறு இறப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது அதிகமா. ஆனா இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு. ஸோ இதை வந்து குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடோட ஒப்பிட்டு நீங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா 2020 இருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் மகப்பேறு இறப்பு நடக்குது இல்லையா, அதுல 1 லட்சம் பெண்கள் இருக்காங்க, 1 லட்சம் பிரசவம் நடக்குது அப்படின்னா அதுல 103 இறப்புகள் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல 2000. அது இப்போ எவ்வளவா குறைச்சிருக்காங்கன்னா 80ஆக குறைச்சிருக்காங்க. 1 லட்சம் பிரசவங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுல 80 மகப்பேறு இறப்புகளாக இப்போ 23 புள்ளிகளுக்கு குறைச்சி அந்த நிலையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம்ல நீங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னு இந்தியா வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 1990 2023ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது லாஸ்ட் 33 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது 40% குறைச்சிருக்காங்க. ஆனால் அதே டைம்ல இந்தியா எவ்வளவு குறைச்சிருக்காங்க இந்த மகப்பேறு இறப்பு அப்படின்னா 86% குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்தியா தரப்புல சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2023 வந்து 19,000 மகப்பேறு இறப்புகள் நடந்திருக்கு. மொத்த மகப்பேறு இறப்புகள், அதாவது உலக அளவில் நடந்த மகப்பேறு இறப்புகள்ல இந்தியா வந்து 7.2% இறப்பு வந்து இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.